2 பேக்கெட் பிஸ்கெட்டை வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் செய்யலாமா? 2 பேக்கெட் போர்பான் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. இது நடுவுல இருக்க கிரீமை மட்டும் செப்பரேட் பண்ணிட்டு பிஸ்கெட்டை நல்லா கையாலே கிரஷ் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்வீட்னஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கிற சூடான பால் ஒரு 1/4 டம்ளர் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிஸ்கெட் நல்லா ஊறி பேட்டர் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப இது கூட 2 பிஞ்ச் அளவு ஈனோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடியில ஒரு பாத்திரத்துல பட்டரை நல்லா தேய்ச்சிட்டு இந்த பேட்டரையும் நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். அவ்வளவுதான், இருக்கட்டும். இப்ப வேகிறதுக்காக குக்கர்ல அடியில சால்ட் போட்டுட்டு மேல ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பேட்டரை வச்சுட்டு விசில் போடாம லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா பேட்டர் சூப்பரா ரெடி ஆகி கேக்கா மாறியாச்சு. இப்போ இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த சென்டர்ல நம்ம செப்பரேட் பண்ணோம் இல்லையா பிஸ்கெட்டுக்கு நடுவுல இருந்த கிரீம், அது கூட நான் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்க பால் சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்துடும். கேக் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா ஜெம்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இந்த சாஃப்டான கேக்கை 1 கப் கோதுமை மாவுல செஞ்சேன்னா உங்களால நம்ப முடியுமா? 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே அதே கப்ல 3/4 கப் அளவு பவுடர் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோடா மாவு, காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ எதுல நீங்க பேக் பண்ண போறீங்களோ அதுல கொஞ்சமா பட்டர் தடவிட்டு வீட் ஃப்ளோரை நல்லா டஸ்ட் பண்ணிடுங்க. எடுத்து வச்சிருக்க பேட்டர் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் சும்மா டெக்கரேஷனுக்காக மேல வால்நட் போட்டிருக்கேன். இப்போ நீங்க எதுல பேக் பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு அடியில மேல ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்தையும் மேல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. பாருங்க, ஒட்டவே இல்ல, சூப்பரா பேக் ஆகி வந்துருச்சு. செம்ம ஸ்மூத் அண்ட் ஸ்பாஞ்சியான வீட் ஃப்ளோர்ல செஞ்ச கேக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதுவும் டேஸ்ட் செம்ம அட்டகாசமா இருக்கும். மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரௌனி செய்யலாமா? அதுக்கு நீங்க எடுக்க வேண்டியது 2 பேக்கெட் ஓரியோ, சென்டர்ல இருக்க கிரீமை செப்பரேட் பண்ணிடுங்க. இந்த பிஸ்கெட்டை மிக்ஸி ஜார்ல நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துருங்க. காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 பிஞ்ச் அளவு ஈனோ நான் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த ஃபிளேவர் வேணாலும் ஈனோ சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆரஞ்சு ஃபிளேவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சிருக்க கிரீம் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கிரன்ச்சினஸ்க்காக டைரி மில்க்கும் இது கூட நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். இந்த பாத்திரத்துல கொஞ்சமா பட்டர், கொஞ்சமா வீட் ஃப்ளோரை டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த பேட்டர் சேர்த்துட்டு மேல லைட்டா கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். இப்ப நான் என்கிட்ட ஓவன் இல்ல, நான் வழக்கமா இந்த மாதிரி தான் பேக் பண்ணுவேன். ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரத்துல அடியில சால்ட் இல்ல ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சிருங்க. இல்ல தட்டு இருந்ததுன்னா திருப்பி போட்டு வச்சுட்டு நீங்க நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடறதுக்கு செம்ம அல்டிமேட்டா இருக்கு. இந்த பொருளை வச்சு நான் கேக் செஞ்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க. எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. 1 கப் அளவு ரவை, அதிலே 1/4 கப் அளவு பால் பவுடர், 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை அப்படின்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் ஒரு 1/4 கப் சேர்த்து ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் கண்டிப்பா ஊற வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு எந்த கப்ல நீங்க ரவை எடுத்தீங்களோ அந்த கப்ல அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஈனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியா வச்சுக்கோ. எந்த பாத்திரத்துல நீங்க பேக் பண்ண போறீங்களோ அதுல எண்ணெய், கீ, பட்டர்னு நீங்க எதை வேணாலும் அப்ளை பண்ணிட்டு இந்த பேட்டரை அதில் போட்டுடுங்க. நான் டாப்பிங்ஸ் கொஞ்சமாக வால்நட் ஆட் பண்ணுறேன். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். வழக்கமாக என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேக் பண்ணுவேன்னு. அடிகனமான பாத்திரத்தில் அடியில் சால்ட்டு, மேலே ஒரு ஸ்டாண்ட் இல்லைனா இந்த மாதிரி மூடியை திருப்பி போட்டுட்டு 20 நிமிஷம் அப்படியே மூடியை க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக கேக் பேக் ஆகி வந்துருச்சு. இது இந்த கேக் செம்ம தாறுமாறாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தட்டி விடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.